ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற சிவாலயம் பார்த்தீங்கன்னாக்கா 1500 வருஷம் பழமையான ஆலயமாக இது. இது வந்து பார்த்திங்கன்னா அருணகிரிநாதரால் பாடப்பட்ட தலங்கள்னு இதுவும் ஒரு தலங்களாம். இதுவும் ஒரு தலம்னு சொன்னாங்க இங்கே இருக்கிற ஆட்கள் விசாரிக்கும் போது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா இதோட கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா உத்தராயண நதி ஓடுது அப்படின்னு சொன்னாங்க. அதோட பேர் உத்தராயண நதின்னு சொன்னாங்க. மேலே தான் அந்த கோயில் அமைப்பு இருக்குது. இது வந்து 1500 வருஷம் பழமையான ஆலயம்னு சொல்லியிருக்காங்க. இது உள்ளே போய் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இப்போது. இங்கே 3 சுற்றினாலுமே அந்த பவர் இது எப்படி சுற்றணும்னாக்கா முக்கோண வடிவில் சுற்றணும். முக்கோண வடி இப்போ சாதாரணமாக இப்படி நம்ம சுற்றிட்டு வந்துடுறோம். ஆனால் இங்கேருந்து நேராக அந்த மூளை ஓம் சக்தி மூளை நேராக அந்த முருகன் மூளை அப்படி அந்த முக்கோண வடிவில் சுற்றுறதுக்கு அவ்வளோ பவர்னு சொல்லிக்கிறாரு. சரி சரி. இது வந்து 1000 வருஷம் பழமையான கோயில். இது 1500 வருஷம் பழமையான 1500 வருஷம் பழமையான கோயில். இவரோட சிவனோட பேர் அது சப்தரிஷீஸ்வரர் ஆலயம். அபித குஜாம்பா சமோத அபிதா குஜாம்பா சமேத சப்தரிஷீஸ்வரர் ஆலயம். சரி. அது சப்த கன்னிமார்கள் அங்கே இருக்கிறாங்க. 7 கன்னிமார்கள். சரி. சப்தரிஷீஸ்வரர் திருக்கோயில் அபிதா குஜாம்பா சமேத அந்த கன்னிமார்கள் இருக்கிறாங்க. சப்த கன்னிமார்கள் அதிலே இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயில் வந்து 1500 வருஷம் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. இது வந்து அருணகிரிநாதர் வந்து இங்கே வந்து பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில் வந்து முக்கோண வடிவில் தான் இருக்கான். அதாவது வந்து நம்ம திருவண்ணாமலை சுற்றினா எந்த அளவுக்கு பவர் இருக்கோ அதை விட ஒரு 3 மடங்கான பவர் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா விசேஷம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அடியில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறுக்கு மேலே தான் இந்த கோவில் இருக்குது. உத்ரா நதி அப்படின்னு சொல்கிறாரு இந்த பெரியவர். இதை வந்து கல்வெட்டிலே இங்கே எழுதப்பட்டிருக்கான். அதை வந்து வரவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இங்கே இருக்கிற அந்த கற்பூரம் வைக்கிறார் இந்த கோயிலுக்காக. அவர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு இந்த ஐயர். இது கோயில் இன்றைக்கி இன்னும் பூஜை ஆரம்பிக்கலை. இதை சுற்றிலும் பார்த்திங்கனாக்கா இந்த அம்மனை தொட்டு இந்த மூணை தொட்டு முக்கோண ஷேப்பில் தான் இது வந்து கோயில் அமைப்பே இருக்குது. இந்த கோயிலோட பிரகார அமைப்பு மஞ்சள் சமோதவல்லி. பாருங்கள், இந்த கோயில் சுற்றிலும் பிரம்மதேவர், துர்கை அம்மன், ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த கோயில். இந்த கோயிலோட அமைப்பு பாருங்கள். இந்த மாதிரி கல்வெட்டு எழுத்துக்கள்லாம் கூட இருக்குது பாருங்க. இந்த கல்வெட்டு எழுத்துக்கள்லாம் கூட இருக்குது. அவர் இந்த கல்வெட்டில் எழுதி வச்சிருக்கிறத பார்த்து தான் சொல்லியிருக்காரு இங்கே பூஜை பண்ணக்கூடிய ஐயர்.
ஆலயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வடக்க பார்த்த மாதிரி தட்சிணாமூர்த்தி சிலை, அது பக்கத்தில் விநாயகர் சிலை, பாலகணபதி, தட்சிணாமூர்த்தி. இந்த கோயிலை சுற்றி பார்த்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சிவதாளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இசை இருக்குது. அதை வந்து இங்கே ஒரு வாத்தியார் அதை கற்றுக் கொடுக்குறாரு பசங்களுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த சிவதாளத்தை ஆர்வமாக கற்றுக்கூடிய மக்களும் இருக்கிறாங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். அதுவும் இந்த சிவன் கோயிலில் வந்து அவங்க வந்து சிவன் சேவையாக இதை கற்றுக்குறாங்க. நம்ம வந்து வாசிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு வந்து இதை வந்து கற்றுக்குறாங்க மக்கள் வந்து. அவர் பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தில் சில நாட்கள் வந்து ஒரு 3 நாள் வந்து இவங்களே வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து அவர் வந்து சொல்லித்தராரு, வாத்தியார் வந்து சொல்லித்தராரு. இந்த மஞ்சள் சட்டை போட்டுன்னு இருக்காரு, அவர் தான் வந்து வாத்தியார். இவர் பார்த்தீங்கன்னா இது ஒரு சேவையாக செய்கிறாரு. இந்த காலத்தில் இப்படியும் ஒரு விஷயம் நடக்குது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயிலை வந்து சுற்றி பார்த்தாச்சு. இதோட பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயில் வந்து முக்கோண ஷேப்பில் தான் இருக்குது. இது வந்து என்னென்னு கேட்டாக்கா நம்ம சுற்றி வர்றதுனால ஒரு நன்மை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. முக்கோண ஷேப்பில், அதாவது வந்து நம்ம திருவண்ணாமலையுடைய அந்த கிரிவல பாதையை சுற்றி வர மாதிரியான ஒரு பவர் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்சால் வந்து நேரம் கிடைப்போ கண்டிப்பாக பாருங்கள்.